வணக்க மக்களே. ஈஜிப்ட்ல நடந்த ஒரு மிஸ்ட்ரீஸை பத்தி நம்மளுடைய வரலாற்று புலவர் பாரிசாலன் வந்து பேசியிருப்பாப்ல. ஸோ அதை பத்தி வருண்குமார் வந்து கேள்வி எழுப்ப, இவர் ரகசியம் சொல்ல, 2 பேரும் பேசி அதை ஆடியன்ஸ் பார்த்து ஒரே கூத்தா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பத்தி நம்ம பேசணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தோம். இதுக்கப்புறம் இவங்களை வந்து போற போக்குல தட்டிட்டு போனோம்னா அது சரி வராது. இந்த பாயிண்ட் பை பாயிண்டா இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் உலகி தெரியுறேன். அந்த சைலன்சர் கேரக்டர் நண்பன் படத்துல வர அந்த குசுமூட்டை இருக்குல்ல, அந்த குசுமூட்டை தான் பாரிசாலன்னு. அந்த குசுமூட்டை என்ன ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஒரு விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி மக்கப் பண்ணி அதை அப்படியே வாந்தி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சிஸ்டத்தை கைப்பற்றி அது மூலியமா சக்சஸ் ஆகி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ஐடியாலஜில இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதே ஐடியாலஜில தான் பாரிசாலனும் செயல்பட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அர்த்தம் தெரியாம மக்கடிச்சா இப்படிதான் ஆகும். ஆனா இதே மெத்தட்ஸ் வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். வரலாற்றை போய் தேடி போய் படிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா படிச்சுட்டு அதுல இருக்க சாராம்சம் என்ன, எதோட தொடர்பு, அதுல தமிழர்களுடைய எச்சம் வந்துட்டாலே போதும், தமிழ் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அது தமிழர்கள் மத்தியில வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ தமிழர்களுக்கும் அவங்களை பத்தி பெருமையா பேசும்போது அப்படியே ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் உருவாகுது. அது மூலியமா இவனை புகழ ஆரம்பிக்கிறாங்க, இவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் பாரிசாலன் தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு பேஸ் லைனை போட்டிருக்காங்க. இப்போ இதுல என்ன சொல்றாரு, துட்டக்காமன் சொல்லி ஒருத்தனை பேச ஆரம்பிக்கிறாரு. துட்டக்காமன் அப்படி இலங்கையில ஒருத்தன் துட்டக்காமின்னு ஒருத்தர் இருப்பான். அவனு இவனு ஒன்னா ப்ரோ, அவன் வந்து சிங்கள பேரரசோட கனெக்ஷன் ப்ரோ. அது வேணா அது ஓரமா வைங்க. இங்க நம்ம ஈஜிப்ட் பத்தி பேசுறோம். அந்த ஈஜிப்ட்ல துட்டக்காமன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். அவனுடைய 18 வயசுல 19 வயசுல அவன் இறக்குறான். அவன் வந்து நோய் வாய்ப்பட்டு இறக்குறான். முட்டி கால்லாம் செயலிழந்து, குச்சி ஸ்டிக்லாம், வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்டிக்ஸ்லாம் அவன் வச்சிருக்கான். அப்போ அவனால ஒரு ஒழுங்கா வாழ முடியல, ஆரோக்கியமான ஒரு குழந்தை இல்லை. ஸோ அதுக்கு என்ன கோளாறு, என்ன ப்ராப்ளம்? ஏன்னா பெரிய ராயல் பிளட் லைன், இவங்கெல்லாம் எப்படி சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி ராஜ பரம்பரைகள், அவங்களாம் ரொம்ப வலிமையாக தானே இருந்திருக்கணும். எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, இன்பிரீடிங், அதாவது குடும்பத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த அத்தை மகன் மாமன் மகன் நம்ம பண்றோம் அந்த மாதிரி, அப்புறம் அது கிடையாது. ஸோ இது வந்து தன் சகோதரி தான் பிள்ளை இவங்க கூடயே இனப்பெருக்கம் பண்ணி பெக்கிற ஒரு கல்ச்சர். இது ராயல் பிளட் லைன். இதுதான் அவங்க ராயல் பிளட் லைன் சொல்லிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு மேட்ரு? சாதாரண விஷயத்த அதுக்கு ஒரு வேற ஒரு பிராண்டிங் பண்றது, அது பண்றது ஒரு அயோக்கியத்தனம். அதுக்கு ஒரு பிராண்டிங் பண்றது. இப்போ அரசியல்ல மக்களை ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி கோடிகளில் கொட்டி மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்க செலுத்தி மேடைகளில் வந்து கவர்ச்சிகரமா பேசி ஜெயிக்கிறதுக்கு பேரு சாணக்கியம் சொல்றாங்க. இல்லை, ஏமாத்துறதுக்கும் திருட்டுத்தனம் பண்றதுக்கும் பிராடத்தனம் பண்றதுக்கும் சாணக்கியம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இல்லை, பிராண்டிங் பண்றாங்க. இல்லை, அதே மாதிரி இந்த கேடுகட்ட குப்பை அரச குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்றத இதை பிராண்டிங் பண்ணாங்க. இதே ஐடியாலஜில தான் பாரிசாலன்னு சொன்னான் இந்த வீடியோல. சிச்சி, கேவலமான அயோக்கியத்தனமான வேலைலாம் பண்ணாங்க, இதெல்லாம் அயர்வான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். துட்டக்காமினி அவர் இறந்ததை பத்தி, அவருடைய வரலாற்று பின்னணி, அவர் யாருக்கு பிறந்தார் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரே உண்மையை பேசினாப்ல. துட்டக்காமினி யாருக்கு பிறந்தாரு அந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. அது யாருக்கு பிறந்தாரு, என்ன மேட்ரு, இவர் யாரை புகழ்ந்தாரு, தமிழ் மன்னர் ஒரு பேர் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார்ல, அந்த மன்னனோட பையன் தான் இந்த துட்டக்காமினி. அந்த மன்னன் யாரு முடிஞ்சு வச்சா சொல்லி. ஸோ இதை பத்தி நான் டீட்டெயில்டா வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துட்டக்காமன் அவருடைய இதுதான் வந்துட்டு அதிகமா நகை பணம் இதெல்லாம் கிடைச்ச. அவர் ஒரு சின்ன வயதிலேயே இறந்து போன ஒரு நபரும் கூட. அவருக்கு சில ஜெனடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த ராஜ குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த தங்கச்சியும் அக்காவையும் மாறி மாறி கல்யாணம் பண்ற பழக்கம்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பிளட் லைன் பியூரிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். இது இந்த கர்மாந்திரமான ஒரு ட்ரெடிஷன் அந்த மன்னர் குடும்பத்திற்கு எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பேசணும்னா அது கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிடும். அதுக்கு கொஞ்சமாவது ஆக்கியநாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து தமிழ் மன்னன். அது பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது பாரிசாலன் மூஞ்சில. ஏன்னா அவர் தமிழ் மன்னனா. ஸோ தமிழ்னு போய் அங்கே போய் ஆக்கியநாதன் ஒருத்தர் இருந்தானா. தமிழ்ல வந்து பண்டைய நேம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்கியநாதன் ஒருத்தர் இருந்தார். அந்த ஆக்கியநாதன் அங்கே போய் மன்னராக இருந்தார் தெரியுமா, பெரிய லெவலில் சம்பாதிச்சார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் என்ன சேவிங் பண்ணாரு தெரியுமா, அவர் எந்த ஜில்லட் யூஸ் பண்ணாரு தெரியுமா சொல்லி புகழ் பேசிட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் மன்னன் அப்படின்ற பேர்னாலேயே அவன் புகழ் வச்சுல இல்லை. இது அவங்க உங்கள்கிட்ட பிராண்டிங் பண்றாங்க. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி பிராண்டிங், அதை பண்றாங்க. ப்ரோ தமிழ் மன்னன் ஆக்கியநாதன் போய் அங்கே போய் ஈஜிப்ட் ஆண்டிருக்கான்றப்போ சந்தோஷம் தானே ப்ரோ, நீ என்ன ப்ரோ எப்படி பேசுற அப்படின்னா, இதுக்கு முன்னாடி துட்டக்காமன் சொல்லி ஒருத்தன் கேவலமான பிறப்பு பிறந்தான்னு சொன்னான்ல, இந்த ஆக்கியநாதனோட பையன் தான் துட்டக்காமன். தலை சுத்துதா இப்போ சுத்தம் பாரு. தலை சுத்துதா?
ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறோம்னா கரெக்டா பேசணும். அதுவும் இல்லாம ஈஜிப்ட் வரலாறு 5000 ஆண்டு 10,000 ஆண்டுன்னு போகும்போது எவிடன்ஸ் இருக்கும் போது அதை நம்ம எவிடன்ஸோட பேசணும். எவிடன்ஸ் இல்ல, தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது ரொம்ப பழமையான ஒரு விஷயம்னா, மித்துல இருக்குது, மித்தாலஜில தான் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம அப்ராக்சிமேட்டா பாயிண்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் இவங்க எவிடன்ஸ் இருக்கு, விக்கிபீடியால இருக்கு, அவங்களுடைய பிளாக் இருக்கு, ஈஜிப்ட் பிளாக் இருக்கு, அந்த பிளாக்ல இருக்கு, எல்லாத்துலயுமே தெளிவா இருக்கு இவன் இன்பிரீடிங் மூலியமா பறந்திருக்கான்னு சொல்லி. இதைத்தான் பாரிசாலனும் சொல்றான். துட்டகாமன் பறந்தது வந்து இன்பிரீடிங், ஃபேமிலிக்குள்ளேயே பெற்றுக்கிட்ட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாங்களும் ஃபேமிலிக்குள்ள தான் பெற்றுக்கிறோம், அது கிடையாது. தன் சகோதரி தன் ஒரே ரத்தத்தை கூட பிறந்தது. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து இன்பிரீடிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ராயல் பிளட் லைன் இவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படி பிறந்தவன் தான் இந்த துட்டகாமன். யாருக்கு? ஆக்கியநாதனுக்கு பிறந்தவன். சான்றுகள் இருக்குங்க. இதுதான் பாரிசாலன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவங்க டிஎன்ஏ கலப்பு பண்ணியிருக்காங்க, அங்க இருக்கவங்க உண்மையான ஆரிஜின் கடவுள்கள் கிடையாது, ஆரிஜின் அந்த அரசர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இங்க இருக்க மன்னர்களும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டியன், பல்லவன், அவன் இவன் எல்லா மன்னர்களும் அவங்களுக்குள்ளேயே அவங்க வச்சுக்கிட்டு, ஆனா நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், வேற இடத்துல இருந்து பொண்ணு எடுத்து அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ராயல் பிளட் லைன், இந்த அரச குடும்பங்கள் எல்லாமே ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருக்கவங்க. ஒரு என்ன மேட்டர் அப்படின்னா, அரச குடும்பங்களுக்கும் தனியா ஒரு ஐடியாலஜி இருக்கும். அவன் அரச குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுப்பான். இங்க எப்படின்னா, ஈஜிப்ட் இந்த மாதிரி ஒரு சில இனங்கள் இருக்கு, யூதர்கள் இனங்கள், இந்த மாதிரி இனங்கள்லாம் இருக்கு, அவங்களே இன்பிரீடிங் பண்ணுவாங்க. ஆனா மத்த எல்லாருக்கும் லைனேஜ் வெளியே போயிடக்கூடாது, டிஎன்ஏ பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு தற்குறித்தனமான ஒரு ஐடியாலஜி யார் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு அழிவு பாதை நோக்கி தான் போகும். ஏன்னா அவங்களுடைய பிரீடிங் வந்து குறைய ஆரம்பிக்கும், குழந்தைகள் பிறப்பு கம்மியாகும், குறைபாடோட பிறக்கும். இது பெரிய தவறான ஒரு புரிதல். நம்ம மன்னர்கள் அதை கொஞ்சம் தெளிவா பண்ணிக்கிட்டாங்க. இங்க இருந்து பக்கத்து நாட்டு மன்னர்கள் அந்த ராயல் பிளட் லைன், இங்க இருக்க ராயல் பிளட் லைன் வேற ஒரு இடத்துல இருக்க ராயல் பிளட் லைனோட கலக்கும், சாதாரண மக்களோட கலக்காது. ஸோ இதுதான் மேட்டர். இது சாதாரண மக்களோட கலந்த ஒரே ஆள் யாரு அப்படின்னா முருகன். ரிபல் பண்றதுக்காக முருகனே காயடிச்சு அனுப்பி விட்டுருவான் இல்ல, அதை ரிபல் பண்றதுக்காக மட்டுமே முருகன் வந்து அந்த வள்ளியை திருமணம் பண்ணி ஒரு ஆளும் வர்க்கமும் அதிகார அடிப்படை வர்க்கமும் ரெண்டையும் சேர்த்து உடைச்ச ஒரு ஆளு. அப்பவே கம்யூனிஸ்ட் மாதிரி பண்ணாரு, நாங்களும் உழைக்கும் மக்கள் அப்படின்னு பல வேலைகள் பண்ணியிருக்காரு. சரி, பாயிண்ட்குள்ள போவோம். ஈஜிப்ட்ல ஆக்கியநாதனோட பையன் தான் துட்டகாமன். அப்ப ஆக்கியநாதன் தன் சகோதரியை கல்யாணம் பண்ணி அந்த சகோதரி மூலமா பிறந்தவன் தான் இந்த துட்டகாமன். அதனாலதான் அவன் இன்பிரீடிங் மூலியமா பிறந்து நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கான். இதான் பாயிண்ட். இதை பாரிசாலன் வாயாலே சொன்னான். துட்டகாமன் வந்து நோய்வாய்ப்பட்டு இன்பிரீடிங் மூலியமா தான் இறந்து போனான்னு சொன்னான். அப்ப அவனோட அப்பா யாருன்றது பேசணும்ல, அப்பா யாரும் பேசல, அவங்க அம்மா யாரும் பேசல. ஆனா அதுக்கப்புறம் ஆக்கியநாதன் சொல்லி ஒருத்தன் பேசிட்டு அவர் தமிழ் கடவுள் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுறேன். இன்னும் நிறைய இருக்கு. சோழர்கள் முதலாம் சோழம், ரெண்டாம் சோழம், மூணாம் சோழம், இதே மாதிரி தான் அங்க முதல் ஃபாரோ, ரெண்டாம் ஃபாரோன்னு அப்படி சொல்றாங்க இல்ல. இது எங்கிருந்து வந்திருக்கு? அது ஈஜிப்ட் நாகரிகமும் இங்க இருந்து போன ஒரு கூட்டம் தான். இங்க இருந்து போன ராயல் நம்ம என்ன சொன்னோம், முருகு இங்க இருந்து அடிச்சு வரட்டி ஈஜிப்ட் வரைக்கும் ஓடினாயின்னு சொன்னோமா? அப்ப ஈஜிப்ட் வரைக்கும் ஓடி இருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அங்க தஞ்சம் இருந்தா, அவங்கள்ட்ட அங்க புகலிடம் இருந்தனால தானே அங்க ஓடி இருக்காங்க. அங்கிருந்து இங்க வந்தவங்க இல்லை, இங்கிருந்து உலகம் முழுக்க போய் நாகரிகத்தை உருவாக்கி திருப்பி அங்கிருந்து இப்ப இங்க வர போறாங்க. அதுக்குதான் இங்க வேலை நடக்குது. ஆனா இங்க பாரிசாலன் குத்துற பிராண்டிங் இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு சில 3 கம்யூனிட்டி பத்தி பேசுவார், முஸ்லீம் கம்யூனிட்டி பத்தி பேசுவார். அதை பத்தி தனியா பேசுறேன். அவங்களுடைய ஆரிஜின் வந்து பேசும்போது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அதை நான் பேசுறேன், நாள் எங்கெங்க பேசியிருக்கேன்ற கவனிங்களேன். இன்னும் நிறைய விஷயம் பேசியிருப்பாப்புல அவர். யூதர்கள் வந்து அங்க போய் இன்பிரீடிங் பண்ணி பிளட் லைன் கலந்து டிஎன்ஏ கலந்து அரச குடும்பத்துக்கு மேல வந்தாங்க. இங்க எப்படி தமிழ்நாட்டுல உங்களுக்கெல்லாம் ஈஸியா சொன்னாதானே புரியும், காம்ப்ளிகேட்டா சொன்னா புரியாது. ஈஸியா சொல்றேன். தமிழ்நாட்டுல நாங்களும் தமிழர், பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்கல்ல, இதே கான்செப்ட் அங்க பிரீடிங், அதாவது தமிழ் அங்க பூர்வக்குடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு சில முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள காக்கா பிடிச்சு அவங்க மூலியமா அரசு அதிகாரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க இருக்க அவங்களுக்குள்ளேயே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு மக்களை ஃபுல்லாக அடிமையா வச்சிருப்பாங்க. எந்த ஒரு மக்களையும் ரொம்ப அடிமைத்தனமா வச்சு நடத்தணும் அப்படின்னா ஒரு காலத்துக்கு இல்லைன்னா இன்னொரு காலத்துக்கும் அது ரிபல்லா மாதிரி, மக்கள் புரட்சியா மாதிரி மொத்த சிவிலைசேஷனும் அழிஞ்சு போயிடும். இப்படிதான் பாபிலோனியன் அரசும் விழுந்துச்சு, ஈஜிப்ட் அரசும் விழுந்துச்சு, நம்மளுடைய குமரிக்கண்ட அரசும் அப்படிதான் விழுந்துச்சு, சவுத் இந்திய அரசும் அப்படிதான். இப்போ அதை அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்கள் ரிபலா உருவாகணும், மக்களோட சக்தி கண்டிப்பா தேவை. ஆனா அது ஒரு கடிவாளத்துக்கு கீழே இருக்கணும். இந்த அளவுக்கு தான் போகணும். அவனுடைய ஸ்கிரிப்ட் என்னன்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரியணும். அவனுக்கு தேவையானது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரியிற வரைக்கும் மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நீங்க ஜல்லிக்கட்டு வந்து பீட்டா வெளியே போகணும், அதுதான் கோட்பாடா இருந்துச்சு. ஆனா அது சக்சஸ் ஆகிற போகிற டைமிங்ல நிறைய கோரிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. நியூட்ரினோ ப்ராஜெக்ட், இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், சாகர்மாலா, இது எல்லாத்தையுமே நிப்பாட்டணும்னு சொல்லி எல்லா ப்ராஜெக்டையும் நிப்பாட்டுறதுக்காக போராட்டம் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்ணாங்க,
இந்த போராட்ட களம் வேறு மாதிரி போகுது, இது கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பீட்டாவை வெளியே அனுப்பிவிட்டு மற்ற எல்லாத்தையும் இவங்களோட கோரிக்கை என்ன, முதல் கோரிக்கை ஜல்லிக்கட்டு தான், அதை மட்டும் விட்டுட்டு இவனை கலைச்சி விட்டுரு முடிச்சிட்டாங்களா. அவனுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் தான் நீ போராடணும். இங்கே போராடணும்னா கூட அவன் அனுபவிச்சாதான் முடியும், நீயா ஒன்றும் பிடிக்கிற முடியாது. அப்போ யோசிச்சுக்கோ, தமிழ் தேசிய கூட்டம்லாம் என்ன அளவுக்கு பண்ண முடியும்னு யோசிச்சுக்கோ. இவங்களும் அந்த காய்களில் ஒரு ஆட்கள் தான். ஸோ இதே கான்செப்ட் தான். அங்கே ஈஜிப்டில் அப்படி கிடையாது. அங்கே நடந்த ஃபெயிலியரை வச்சு தான் இங்கே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஈஜிப்டில் அந்த தவறு பண்ணிட்டான். அவன் ரொம்ப அடக்கி அடிமைப்படுத்தி மேலே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை பொறுக்காம தான் அந்த மக்கள்லாம் ரெண்டு போய் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து வாழ தெரியாத மக்கள், ஏன்னா திக்கத்தவனுக்கு திசை தெரியாமல் தான் போவாங்க. ஒரு தலைமை ஏறினா கூட இதை பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடான்னு சொல்லுவாங்க. மக்களை எல்லாம் முட்டாளாவே வச்சிருந்து திடீர்னு ஒரு ரிபல் கடுப்பாய் எல்லாத்தையும் இடிச்சு மாலி எல்லாம் அழிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. சரி வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தேடி போய் தஞ்சம் பூவை பார்ப்பாங்க. அப்படி போய் காணாம போயிடுவாங்க. ஆனால் அந்த ஆளுமை என்ன பண்ணும், இந்த பிரச்சனை பெருசாக நடக்குன்றப்ப எஸ் ஆயிரும். அப்படி எஸ் ஆனவங்க தான் ஒவ்வொரு இடங்களும் போய் மாறி மாறி உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே இருக்க அரச குடும்பங்கள் எப்படி திடீர்னு காணாம போச்சு, பிரிட்டிஷ் உள்ள வந்துச்சு, ஒரு இன்வேஷன் நடக்குது, சண்டை போடுறாங்கன்னு நினைப்பீங்க. அதாவது பிரிட்டிஷ்லாம் லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடியிலேயே நடந்துருச்சு நிறையா. ஐரோப்பா கண்டத்துக்கு ஓடிட்டாங்க எல்லாருமே. அதாவது மூன்றாம் நூற்றாண்டு கலவர யுத்தம், கலப்பு இனங்களின் யுத்தம். எப்படி ஈஜிப்ட் விழுந்துச்சு அதே மாதிரி இங்கே மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். இங்கே இருக்க அரச குடும்பங்கள்லாம் நம்மளை போட்டு ஏச்சி மிதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். 3 கூட்டம், சோழன், பாண்டியன், சேரன் அடிச்சு விரட்டப்பட்டான். அவனோட ஆச்சரியமே இல்லை. எவன் ஆண்டான்னு கேட்டால் இருண்ட காலம். இதே தான் பாரிசான்னு சொல்கிறேன். ஈஜிப்ட் சிவிலைசேஷன் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போச்சு ஏன்னே தெரியல. உங்கள் சிவிலைசேஷன் யார் முன்னாடி ஆண்டாங்கன்னே தெரியல. உங்களுடைய சிவிலைசேஷனே ஒரு மிஸ்டரியாக இருக்குது. ஏண்டா முட்டாப்பையிலே, அங்கே இருக்க அந்த மிஸ்டரியான அந்த அங்கே இருண்ட காலம் தானே, அது யார் என்னன்னே தெரியலன்னா அது ஒரு இருண்ட காலம் தானே. அதே இருண்ட காலம் தானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்குது. கலவர யுத்தம் நடந்த டைமிங்கில் இருண்ட காலம்னு சொல்கிறீங்க. யார் ஆண்டாங்கன்னா இல்லை எவிடன்ஸ் கிடைக்கல. எப்படி உருட்டுறாங்க பாருங்க. அதான் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்களே பாகுபலி படத்தில், கலப்பிரர்கள் காலபிரான்ஸ் காட்டுவாங்க. இல்லை அது கலப்பிரஸ்னா என்ன, கலப்பிரர்னா கலப்பு இனத்தை தான் காட்டுவாங்க. ஆனால் ரொம்ப கேவலமாக ஜாம்பிஸ் மாதிரியும் ஒரு கருப்பு இனத்து நம்மளை தான் அங்கே கேவலமாக காட்டிருப்பாங்க. கலபிராட்ஸ்ன்னு சூளத்தை வச்சுக்கிட்டு காட்டு வயசு மாதிரி காட்டியிருப்பாங்க. இல்லை காடர்கள் தான், நம்ம பழங்குடியினர்கள் தானே, அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் மேட்டுக்குடியில் இருக்கவங்களாம் யாரு, அரச குடும்பங்கள். அரச குடும்பத்துக்கு எதிராக தானே அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் வரும். அந்த காலபிரர்கள் எப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அந்த இடமே சுடுகாடா மாதிரி இருக்கும். இதான் மேட்ரு. எல்லாமே உன் கண்ணு முன்னாடி இருக்கு. இவனுக்கும் தெரியும், பாரிசாலனுக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். அப்ப தெரிஞ்சு சொல்லாம இருக்கான்னா இவன் யாரு, ஏஜென்ட் தானே. சரி தெரியல அப்படின்னா அவன் தற்குறி தானே. ஒண்ணு நீ தற்குறியா இருந்தா மூடிட்டு இருக்கணும், ஏஜென்டா இருந்தா மாட்டிக்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? நான் பாரிசாலனை சும்மாலாம் நான் உட்காந்து அடிச்சுட்டு இல்லை, அவனை பத்தி சும்மாலாம் நான் பேசல. இவ்வளவு விஷயம் பேசுற. துட்டக்காமன் வந்து தவறான ஒரு முறையில பிறந்த குழந்தைன்னு சொல்ற. அவனோட அப்பன் யாரான்னு கேட்டா அங்கதசனா என்ன சொல்லுவானே, ஆக்கியநாதன் சொல்லி ஒருத்தனை சொல்றான். அந்த ஆக்கியநாதன் பத்தி பெருமையா பேசுறான். அவனோட பையன் தான் துட்டக்காமன். துட்டக்காமன் வந்து தப்பான பிறப்பான். என்னடா உனக்கு புரியல? உனக்கே புரியுதா இல்லை புரியாத மாதிரி பேசுறியா? இல்லை உன்னை பார்க்குறவங்க இப்பெல்லாம் என்ன சொன்னா நம்புவாயின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? இலுமினாட்டிக்கு வந்துட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இலுமினாட்டிக்கு வந்திருக்கான். ஃப்ரீ மேஷனரி தான் இலுமினாட்டியோட பேஸ் லைன், அவங்களோட ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஏஜென்சி எல்லாம் எங்கேருந்து ஆரிஜின் உருவாச்சு அப்படின்னா ஃப்ரீ மேஷன் எங்கே வந்துச்சு. அப்படி பெருமையாக பேசுகிறாப்புல, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அப்படி பேசுகிறாப்புல. சாரி நம்மளும் அவனை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சில்லியாக பண்ணுவான். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃப்ரீ மேஷன்ன்றது ஆரிஜின் உருவானது. இந்த ஃப்ரீ மேஷன்ன்றது ஈஜிப்டுக்கு கனெக்ட் பண்ணுறது தான். பிரமிடு, அந்த ஒற்றையை, ரா. ஸோ இந்த ரா ஒற்றையை தான் நீங்கள் ஒன்றைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஜிப்ட்லேருந்து தான் இது உருவாச்சுன்னு சொல்கிறான். சரி ஈஜிப்ட்லேருந்து உருவாச்சு. ஈஜிப்ட் மன்னன் ஆக்கியநாதன் தான் நாங்கள் ஆண்டான். அப்போ ஆக்கியநாதன் இலுமினாட்டியா? யார்கிட்ட வந்து என்ன பூ சுத்திக்கிட்டு இருக்க? நான் திரும்பவும் சொல்றேன், வணிக கூட்டம் தான் இந்த விஷயங்கள் பண்ணது ஃபுல்லாக வணிக கூட்டங்கள். நீ சொல்ற இலுமினாட்டியும் வணிக கூட்டம் தான். ஒளி புரிந்தியவர்னு சொல்லி ஞானம் புரிந்தியவர்ன்ற கூட்டம் வந்து வணிக கூட்டம் தான். இங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க, சித்தர்கள் போகர்கள் சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்களே ஒளி புரிந்தியவர் தானே சொல்ற. அவன் யார் கூட டைப் பண்ணி உலகம் முழுக்க போனேன்? வணிகம் கூட தானே போனேன். சாத்தான் கூட தானே டிராவல் பண்ணாப்புல. சித்தர்கள் உலகம் முழுக்க போய் போதிக்க போகும்போது எவன் கூட போனான்? சித்தர்கள் படகு தயாரிச்சு சித்தர்கள் போனாங்களா? வணிகன் சாத்தன்கள் கூட சேர்ந்துதான் சித்தர்கள் உலகம் முழுக்க போனாங்க. ஒளி புரிந்தியவர்கள் ஃப்ரீ மிஷனரி கூட தான் சேர்ந்து போனாங்க. நான் சொல்லப்பா பாரிசாலன் சொல்றான். உலகம் முழுக்க இருக்க இலுமினாட்டிஸ் வந்து கார்பரேட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த கார்பரேட் ஏஜென்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா ஒளி பொருந்திய ஞானம் பொருந்திய இலுமினாட்டிஸ். அதாவது நம்ம ஊர் சித்தர்கள். நம்ம ஊர் பாயிண்ட்ல வந்துடும். இது வெளிநாட்டுகள்ல மேலை நாடுகள்ல சொல்லப்படுறது. நம்ம ஊர்ல மேலை நாடுகள் இன்னொன்னும் பிளஸ் இருக்கு. சாட்டனிக் வர்ஷிப் பண்றது யாரு? இலுமினாட்டி ஃபாலோவர்ஸ் தான். நம்ம ஊர்ல இருந்து வணிகத்துக்கு ஒரு கூட்டம் போச்சு. அவங்கள மேலை நாட்டில் எப்படி தெரியுமா அழைப்பாங்க? சாத்தான்கள்.
உங்களுக்கு புரியவே இல்லையா? ஒப்பனா தானே இருக்கு. சாத்தான்கள் இங்கேருந்து போனாங்களாம். அவங்க கூட யார் போனாங்க அப்படின்னா சித்தர்கள் போனாங்க. சரி, சித்தர்கள் போனாங்க. சித்தர்களுடைய வேலை என்ன? ஞானம் பொருந்திய ஒளி பொருந்தியவர்கள். ஐடியாலஜி புரியுதா? அப்போ அவங்க பேர் என்ன? சாத்தான்கள். அப்போ இவங்க அங்கே போய் சாத்தான் யூனிவர்சிட்டி உருவாக்குனாங்களா? அவன் இங்கே வந்து சாத்தான் யூனிவர்சிட்டி உருவாக்குனாங்க. ஓப்பனாகவே தெரியுதா? சித்தர்கள் ஞானிகள் அவங்கெல்லாம் என்ன, இங்கே இருக்க சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்கே இருக்க இலுமினாட்டி பண்ணுச்சு. சித்தர்கள் ஞானினால இங்கே மக்கள் பயனடைஞ்சு வேலையில் செல்வ செழிப்பு ஆகிட்டாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் பரிபாசை. மக்களுக்கு ஈஸியாக புரியாது. ஈஸியாக புரியாமல் வச்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு மேலே இருந்த தலைமை மக்களுக்கு எதையுமே ஈஸியாக போதிக்க விடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அரச குடும்பங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு. சரி, இவன் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரீ மேஷனரி எல்லாம் ஈஜிப்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்க ஃப்ரீ மேஷனரி லாட்ஜ் வந்து உருவாக்குறாங்க. சென்னையில் வந்து உருவாக்குறாங்க. ஏன் சென்னையில் வந்து உருவாக்கணும்? அந்த சென்னையில் ஒரு லாட்ஜ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லாட்ஜ் அங்கே தான் ஓப்பன் பண்ணாங்க. காரணம் என்ன? ஏன்னா 2 லட்சம் ஆண்டு பழமையான அந்த இரும்பு ஆயுதங்கள், கற்கருவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்கருவிலாம் கிடைச்சது எங்கே அப்படின்னா சென்னையில். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தான் அவங்க இருந்தாங்க, நாகர்கள்லாம். அங்கே இருந்தால் அங்கே போனாங்க. நாகரிகத்தை உருவாக்குனது யாரு? நாகர்கள். ஒளி பொருந்தியவர்கள் தானே நாகரிகத்தை உருவாக்க முடியும், கட்டமைப்பு உருவாக்க முடியும், இன்ஜினியரிங் பண்ண முடியும். அது நாகர்கள் தானே. அப்புறம் நாக்கால முதல்ல பேசினாங்களாம். சரி, அவங்க நாக்கால பேசினாலும் நாகர்கள், மித்த தமிழங்க எங்க தனியாக இருந்தாங்களே. நீங்கள் சொல்கிறபடி கான்செப்ட் நம்ம நாகர்கள் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் பேசின ஒரு அக்கா வரலாற்று ரீதியாக பேசுகிறாங்க. நாகர்களும் தமிழர்களும் ஒன்று சேரவே மாட்டாங்க, கொஞ்சம் தனித்தனியாகவே இருந்தாங்க. நாகர்கள் தமிழை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல நாக்கால பேசின கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழன் இங்கே ஒருத்தருக்கானா? இவன் நாக்கால பேசின பிறகுதான் தமிழன் ஒரு மொழி உருவாயிருக்கு. அந்த மொழி மூலியமாக தான் தமிழன் வந்திருக்கணும். ஆனால் ரெண்டு இனம் வேற இனமா? உங்களுக்கு முழு பூசணிக்காக சோத்துக்களை மறைக்க தெரியல. அப்புறம் ஏன் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நாகரிகம் தனி, மனித இனம் தனின்னு போட்டு உழப்பிக்கிறீங்க. போட்டு 2 பேரும் ஒன்றுன்னு சேர்க்க ட்ரை பண்ணுறீங்க. ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்றது, அதாவது ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்றது உண்மை. அதை பிரிக்க பார்க்குறாங்க. நாகர்களும் மனிதர்களும் ஒன்று கிடையாது. ஆனால் அதை ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. எது சேரணுமோ அதை சேர விட மாட்டுறாங்க. எது சேரக்கூடாதோ அதை சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ இங்கே எல்லாமே உல்ட்டாவாக இருக்கா? அந்த உல்ட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவு இருந்தால் நமக்கு புரியும். இன்னும் மைனூட்டாக நிறைய விஷயம் சொன்னார். ஏன்னா நான் பாயிண்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஆசீர்வாதத்தெல்லாம் போய் கனெக்ட் பண்ணுவான். கடைசி ஈஜிப்டை கட்டினதே அதாவது விஷ்ணு சொல்லிட்டான். இதே தான் பாரிசாலன் டிசிபின்னு சொன்னாப்புல. ஈஜிப்டை கட்டினதே நாடார்கள்ட்டாயி சாணார்கள்ட்டாயி. சரி, சொல்கிறேன், இன்னும் கனெக்ஷன் நிறையா இருக்குது. உலகம் முழுக்க நம்ம நாகரிகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தமிழில் தான் நீங்கள் தேடணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளும் சொல்கிறோம், தமிழில் தான் தேடணும். இந்த கீழடியை தோண்டுங்க. கீழடி தோண்டினாலே வணிக கூட்டம் இங்கே இருந்தால் போச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய இலுமினாட்டி, சீக்கிரம் சொசைட்டி ஏஜென்ட்டா இங்கெல்லாம் அங்கே போய் கூடாரம் போட்டாங்க இல்லை, அவங்க இப்பெல்லாம் இங்கே இருந்தால் போனாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுதான் சொல்லுங்க, தேடுங்கன்னு சொல்கிறோம். வேமா எடுங்க, தெரிஞ்சுக்கலாம். நாகரிகம் ஃபுல்லாக வணிகருக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா கிடைக்கும். இவங்க எங்கே தொல்பொருள் படிவம் எடுத்தாலும் வணிகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா கிடைக்குதே. இதை எவனுமே பேச மாட்டேறீங்களே. கேட்டால் தமிழர் தான் வணிகம் பண்ணாங்க. சரி, அவ்வளோ கடலோடி வணிகம் பண்ணவன் இப்போ இங்கே காணாம போயிட்டான். புரியுதுடா அவங்களுக்கு? திடுப்புன்னு ஒரு சிவிலைசேஷன் அழியாது, தன்னை மறைத்து கொண்டா மட்டும்தான் அழியும். அவன் மறைத்து கொண்டவன் தான் சீக்கிரட்டாக வாழ்றான். தமிழை ஏன் சீக்கிரட்டாக வாழணும்? அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, தமிழர்கிட்ட இருந்தால் நம்ம போனோம்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து சொல்ல விடாது. நாங்கள் தாங்க இங்கேருந்து போனோம், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ அங்கே இருந்தவங்க, நாங்கள் தாங்க தமிழர்கள், நாங்கள் உங்களோட பூர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வேண்டியதானே, முடிச்சுட்ற வேண்டியதானே. ஏன் பண்ண மாட்டான்? அப்படி பண்ணான்னா பல தில்லாடிங்கடி வேலை ஓப்பன் ஆயிரும். இங்கே போட்டு இடியாப்ப பின்னல்ல சிக்கி வச்சிருக்காங்க. இவங்களால ஈஸியாக எடுக்க முடியாது. இடியாப்ப எடுக்க முடியுமா? இடியாப்பம் கிடக்குன்னா அதை தனித்தனியாக எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி சிக்கி வச்சிருக்காங்க. அதை ஃபுல்லாக பூசி மொழிவி அதுக்கு பட்டிட்டிங்க பார்க்குற வேலை தான் இந்த வரலாற்று அறிஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தற்குறிப்பயிர்கள். இவங்களாம் அதை பூசி மொழிவிக்கிருக்காங்க. உண்மையை ஒத்துக்க விட மாட்டாங்க. சொல்கிறான், தமிழர்கள்ட்ட ஆரிஜின் இருக்குது, எங்கள்கிட்ட டேரக்டான பாயிண்ட் இருக்குது. நாங்கள் வந்து சேர சோழ பாண்டியனோட ஆரிஜின் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பாரிசாலன் என்ன சொல்ல வரோம்? பாண்டிய வம்சாவளின்னு சொல்கிறாங்க, சேர வம்சாவளின்னு சொல்கிறாங்க, இல்லை சோழ வம்சாவளின்னு சொல்கிறாங்க. மன்னர்கள் லைனேஜ் வேறு, மக்கள் லைனேஜ் வேறு. இதே தான் ஈஜிப்ட்லேயும். ஈஜிப்டில் நடக்கும்போது மட்டும் நீ என்ன சொன்ன? ஈஜிப்டில் இருக்க மன்னர்கள் குடும்பத்தில் நீ போய் படிச்சு பாரு, ஒழுங்காக படி. நீ படித்த பிளாக்கை ஒழுங்காக படி. ஈஜிப்டில் இருக்க மன்னர்கள் அந்த இன்பிரீடிங் பண்ணுறாங்க இல்லை, அது மன்னர்கள் குடும்பம் மட்டும் தான் பண்ணணும். மக்கள் நம்மளை போல மாற்றி மாற்றி திருமணம் பண்ணி அகமன ஒரு மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு நார்மலாக தான் வந்திருக்காங்க சாதாரண மக்கள். அங்கே இருக்கக்கூடிய கைகாரிய ஊடுருவாங்க இல்லை யூதர் கூட்டம், அவங்க அப்படி பண்ணலை. இந்த இன்பிரீடிங் பண்ணது யாருன்னா ராயல் பிளட் லைன். அவங்க தனி லைனேஜ். அவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே கிடையாது. இதே அப்ளை தான் இங்கே. மன்னர்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தோம். நீங்கள் போய் பாரிசாலன் போய் நேரடியாக போய் அவர் யார்
மோடி அவர்களுடைய ஃபேமிலியில் மிங்கிள் ஆக முடியுமா, இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேமிலியில் மிங்கிள் ஆக முடியுமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கூட சேருவாங்க. இப்போ இருக்க சாதாரண காலத்தில் படிப்பறிவு சாதி மதம் மறுப்புன்னு சொல்லி பேசக்கூடிய கூட்டமே அவங்க சாதிக்குள்ளே தானே வேலை பார்க்குது, அவங்களுக்கு தேவையான நாட்கள் கூட தான் வேலை பார்க்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வெறும் பெருமை மட்டும்தான், நம்ம மன்னர் பரம்பரை ராயல் பிளட் அது மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இருக்கவன் எப்படி மக்கள் கூட கனெக்டில் இருப்பான். இப்போ ராஜராஜ சோழனோட வாரிசுனா அப்போ அவங்களோட இப்போ வம்சாவளியில் பிறந்தீங்களா நீங்கள்? எனக்கு புரியல, இது எப்படி நீங்களாம் ஏற்றுக்கிறீங்கன்னே புரியல. ஈஜிப்டில் நடக்க வரலாறு கண் எதிராக இருக்குது, இதை பேசுறது இவன் தான். அங்கே வந்து மக்களுக்கும் மன்னர்களுக்கும் தொடர்பு இல்லை, அதனால தான் அங்கே ரிபல் கிரியேட் ஆச்சு. யூதர்கள் வந்து உள்ள புகுந்து அந்த பூர்வக்குடி மக்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, அதனால ரிபல் கிரியேட் ஆச்சு, அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா தெரிஞ்சிரும்ல. அதை பேசினா அவங்க ஓனர் செருப்பால் தேடி பார்ப்பல. இல்லை, கலப்பு இனங்களின் யுத்தம். அதாவது சாதாரண மக்கள் நிறைய கிளைகள் இருக்கும்ல, நம்ம ஊரில் இருக்க மாதிரி இத்தனை ஜாதிகள் பிரிவுகள்லாம் இருக்குல்ல, அங்கேயும் இருக்கும். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரச குடும்பத்தை ஓடுறாங்க கட்டி விட்டாங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு கலப்பிரர் யுத்தம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஒருவேளை ஈஜிப்டில் நடந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அரச குடும்பத்தை விரட்டிட்டு இருப்போமோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த ட்ராமாவும் விழுந்துரும். இவங்க கட்டி எழுப்பியிருக்காங்கல்ல, அந்த சோழன் இந்த சோழன் இந்த மன்னன் அந்த மன்னன், அந்த பிரம்மாண்டமான ஒரு பில்லர் சுக்குநூறும் அடைஞ்சிரும். அவங்க நமக்கான தலைவர்கள், நமக்கான ஆளுமையா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவங்களுடைய வரலாற்று எல்லாமே இன்ன வரைக்கும் அப்படியே இருந்திருக்கும். அந்த இருண்ட காலம் சொன்னாங்கல்ல, அந்த இருண்ட காலம் கலப்பின யுத்தம் வந்து நடந்திருக்காது. அந்த மக்கள் புரட்சி உருவாகி ஒரு குறிப்பிட்ட ஒரு 300 ஆண்டுகள் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் அது தொய்வு அடைஞ்சிரும். தலைமை இருக்கணும், அதாவது சாணக்கியத்தனம் இருக்கணும். அப்படி இருக்க ஒரு தலைமையோட எல்லாருமே பிரில்லியண்டா இருந்தாங்க அப்படின்னா அது இன்னத்துக்கு செஷன் ஆயிருக்கும், அப்படியே செஷன் ஆயிருக்கும். அப்படி இல்லை, வலுவிழந்துருச்சு அந்த கட்டமைப்பு. உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியில உள்கட்டமைப்பு இல்லை, அந்த மாதிரி தான் அந்த கட்டமைப்பு. உள்கட்டமைப்பு இல்லை, நண்டு கதை, தமிழோட நண்டு கதை, இன்னொரு ஏறினா இன்னொரு பிடிக்காதுல்ல, அதை பயன்படுத்திட்டாங்க, அதை அங்கே அப்ளை பண்ணாங்க. திருப்பி சாம்ராஜ்யத்தை அழிச்சு திருப்பி அந்த பல்லவர்கள் அவங்கெல்லாம் உள்ள புகுந்து திருப்பி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான். விழுந்தோம், எந்திரிச்ச பிறகு அங்கே உட்கார தெரியல. புரியுதா உங்களுக்கு? அந்த நிதானம் இல்லை. அதுக்குத்தான் விழிப்புணர்வு வேணும்னு சொல்றது. இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் விழுந்தப்ப என்ன நடந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் இவன் சொல்றபடி பார்த்தா உலகம் முழுக்க முக்கியமான நாகரிகம் எல்லாத்துக்குமே தமிழர்கள் போயிருக்காங்கன்னு சொல்றான். இங்கிருந்து போன ஆட்கள் அடித்து விரட்டு விட்டப்பட்ட ஆட்கள் தான் வெளியே இடத்துல போய் பல இடங்கள்ல சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. அங்கே உருவாக்கி அங்கே இருந்து அங்கே இருக்க மக்கள்லாம் ஏச்சு பொழைச்சி கொண்டு குமிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தையும் நம்ம டேக் ஓவர் பண்ணி இங்கேயே திருப்பி கூடாரத்தை போடுவோம்டான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த சூரியனோட நகர்வு இனிமேல் சவுத் இந்தியாவை நோக்கி தான் இருக்கும். போய் லாண்டிடியூட் ஆட்டிடியூட்லாம் பார்ப்பாங்கல்ல, இந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அதில் போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த சூரியனோட அந்த பார்வை இருக்குல்ல, அது படப்போகிற இடம் இருக்குல்ல, நிலப்பரப்பு, அது எங்கன்னா சவுத் இந்தியா. அவங்க சூரியனோட வெளிச்சம் எங்கே விழுதோ, சூரியனோட ஆற்றல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் கூடாரத்தை போடுவாங்க. இப்போ அது கூடாரத்தை மாற்ற போகிற இடம் சவுத் இந்தியா. பூமியோட காந்தப்புலம் எங்கே அதிகமாக இருக்குது, அந்த மையப்பகுதி எங்கே இருக்குன்றத முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது இந்தியன் ஓஷன்னா நடுவில் இல்லை, குமரிக்கண்டம், அதுக்கும் தமிழ்நாடு இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இருக்கும். போய் தேடிப்பேன், நான் சொல்ல மாட்டேன், எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீ மறந்து போயிடுவேன். இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மரக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தமிழ் குடின்னு சொல்கிறாப்புல. அதாவது மரக்காயர் முஸ்லீம் வந்து தமிழ்னு சொல்கிறாரு, நான் கிடையாதுன்னு சொல்கிறேன். வரலாற்றில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னா, மரக்காயர்ன்ற மரக்காயா அப்படின்னு பேர்லாம் மாறும். நம்ம ஊரில் பேரை சொல்ல ஓமன் நாடு இருக்குல்ல, அந்த நாடு ஓமன் ஏமன் சொல்லுவாங்க, அந்த நாட்டில் இருக்குது. ஈரான், பர்ஷியன் லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பர்ஷியன் லாங்குவேஜை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னா, சலார் படத்தில் பார்த்துருப்பீங்க. சலார் படத்தில் வந்து ஒரு போர்ஷியன் வார்த்தைலாம் வரும், போர்ஷியன் வீரர்கள்லாம் வரும். இன்னொன்று உங்களுக்கு பர்டிகுலராக கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லணும்னா, டாட்டா இருந்தார்ல, நம்மளோட ரத்னா டாட்டா, அவர் இறக்கும் போது போர்ஷியன் அவங்களுடைய வழிமுறைகள் படி தான் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, காக்கா கழுகுக்கெல்லாம் இறையா மாற்றுவாங்க. கங்குவா படத்தில் அவங்க வீட்டில் ஒரு எதிரியோட கூட்டம் இறந்த பிறகு அது காக்கா கழுகுலாம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த கல்ச்சர் போர்ஷியன் கல்ச்சர். படங்கள்லாம் யாரை வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுதா? அவங்க வரலாறு கடத்துறாங்க. சரி, அந்த தான் அந்த மரக்காயர் அப்படின்றவங்க. இப்போ இருக்கிறவங்க தமிழர்கள் தான். ஏன்னா ஒரு 800-1000 ஆண்டுகள் பழமை அவங்க வந்து குடியேறிட்டாங்க. ஆனால் அவங்க ஆரிஜின் எங்கன்னா இங்கே கிடையாது. ஸோ ஓமன், ஏமன், போர்ஷியன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள். ஓகேவா?
இலங்கை சமுதாயத்து கூடயும் கனெக்டில் இருக்க ஒரு ஆள், வணிகர் மூலியமாக வந்திருக்காங்க. அவங்களும் வணிகத்தோட தொடர்பு, கப்பல், கப்பல் கட்டும் தொழில் அதெல்லாம் இருக்க ஒரு ஆட்கள். மரக்காயர்னு அதுக்கு அவங்க பேர். ஸோ கப்பல் கட்டுமானத்தில் சிறந்தவங்க, உலகம் முழுக்க கொண்டு போன ஒரு ஆள். கேரளாவுக்கு அவங்க போன இடங்கள்லாம் நீங்கள் தேடி பார்த்து நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது இருக்குது ராவுத்தர். இந்த ராவுத்தர்ன்றது விஷயம் என்னன்னா, துருக்கி, மத்திய ஆசியா, துருக்கி, மங்கோலியா, பேர்ஷியன், இங்கேயும் போர்ஷியன் வருது. ஸோ இவங்களும் பூர்வக்குடி கிடையாது இங்கே. ஆனால் வந்து இங்கே குடியேறி இப்போ 1000 வருஷம் ஆயிடுச்சுனால இங்கே தமிழர்கள் ஆயிட்டாங்க, பூர்வக்குடி ஆயிட்டாங்க. அப்போது இதை நான் சொல்லி முடிச்ச பிறகு நான் அடுத்து மேட்ருக்கு வரேன். அடுத்து லப்பை நீங்கள் பற்றி தேடி பார்த்தீங்கனாலும் அதுவும் தமிழ் பூர்வக்குடி கிடையாது, அவங்க வந்தவங்க தான். பட் இது பல காலங்காலமாக இங்கே வந்து இருந்தனால இங்கே வந்து நம்மளோட ஆனால் லப்பைன்றத கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நம்மளோட ரூட் பேயோட கலந்தவங்க. பட் மேலே இருக்க 2 பேருமே போர்ஷியனோட ரொம்ப தொடர்பு உள்ள ஆட்கள். ஸோ இவங்களை நீங்கள் தேடி பார்த்தாலுமே நிறைய மேட்டர் வருது. மதினாவில் இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. மதினானா என்ன? அந்த இது ஹஜ் பயணத்துக்கு போறாங்களா, மதினான்றது அங்கே தானே. ஸோ அங்கிருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. அறிஞர்கள், பூசாரிகள், அவங்க மாதிரி. எப்படி நம்ம ஹாசன் வந்தார்ல, கமலஹாசன். இந்த ஹாசன்றது வந்து யூதர்களுடைய பூசாரி, ராபாயின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹாசன் ஃபேமிலி லைனேஜ். ஸோ இது ஓகே. இவங்க வந்து தமிழ் மரபுல இவங்க லப்பைன்றவங்க தொடர்பில் வருவாங்க. ஸோ சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கிபி 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 அதில் வந்து மரக்காயர் வந்திருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டுலேருந்து ராவுத்தர் குதிரை வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து லப்பை மத அறிஞர்கள், போதகர்கள் மாதிரி வந்திருக்காங்க. அதாவது கோயில் பூசாரிகள் அந்த மாதிரி வந்திருக்காங்க. சிம்பிள் கான்செப்ட். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடியேறிட்டாங்க. ஸோ தமிழர்களாக ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கணக்கு திருப்பி தமிழர் பெருமை பேச ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த இங்கேருந்து போன ஒரு பொற்கொள்ளர், இந்த வேலை பார்ப்பாங்களே, இரும்பு வேலை பார்க்குறாங்க, ஆசாரி வேலை பார்ப்பாங்களே, இவங்க அங்கே போய் வேற லெவலில் பேட்டன்ட் வாங்கி வச்சு அங்கே வந்து ஒரு கூடாரத்தை போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அதாவது இங்கேருந்து போய் ஈஜிப்டில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கான் இரும்பு தொழில் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பெருமையாக பேசுகிறாப்புல. ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி நீ யாரை வேணா இருந்துட்டு போ, தமிழர்களுடைய தொடர்பு இல்லாமல் எங்களை மீறி நீங்களாம் ஒன்றும் கிடையாது, நீ எந்த சாம்ராஜ்யத்தை வேணா எடுத்துட்டு வா, அது தமிழன் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறான். இதை வந்து பெருமையாக பீத்திக்கிட்டு பெருமைக்கு எருமை வைக்கிற கதை சொல்லுது. ஆனால் இங்கேருந்து போன திருட்டு பயில தான் உலகம் முழுக்க போய் இந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் ஆண்டுக்கிட்டு திருப்பி நம்மளை இப்போ அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, உலகம் முழுக்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, இவன் சொல்ல மாதிரி இலுமினாட்டி கார்பரேட் சொசைட்டின்னு பண்ணுறாங்கல்ல, இதை பண்ணுறதே இங்கேருந்து போனவங்க தான். ஆனால் அதை சொல்ல மாட்டான் பாருங்க. பெருமைக்கு எருமை மேய்க்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு தமிழனுக்கு எங்கெங்கெல்லாம் பெருமை இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு அது தமிழனோட தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருமையாக பேசிடுறான். அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன டீட்டெயில் இருக்குது, இதை தான் பாரிசாலன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தினேஷ்குமார் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நண்பன் படத்தில் எதையும் புரிஞ்சு ஆழமாக இருக்க சாராம்சத்தை புரிஞ்சு பேசணும், அசால்ட்டாக படிக்காத அப்படின்னு இன்ஜினியரிங்கை பற்றி டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரை மக்க பண்ணாதரா, அது வந்து என்ஜாய் பண்ணி படிக்கிறான்னு சொல்ல, நான் என்ஜாய் பண்ணி படிக்க வரல, என் மெத்தட் இதுதான், அந்த மெத்தடில் நான் சக்ஸஸ் ஆகி காட்டுறேன்னு சொல்கிறேன். இப்போ அவனோட மெத்தட் அதானே. அர்த்தம் தெரியாம மக்கடிச்சா இப்படிதான் ஆகும். ஆனா இதே மெத்தட்ஸை வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். அதாவது இப்போ அதில் காட்டும் போது ஹீரோ விஜய் வந்து தோத்து போகிற மாதிரியே காட்டுவாங்க. ஹீரோ விஜய் நெகட்டிவாகவே ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் கடைசி ஜெயிக்க போகிறது அந்த விஜய் கேரக்டர் தான். அதாவது உண்மையான அறிவு தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த பைத்தியம் எல்லா இடத்தையும் ஜெயிக்கிற மாதிரி நம்ப வைக்கப்படும். போலியான ஒரு உருவத்தை உருவாக்கும். அந்த போலியான உருவத்தை தான் இப்போ பாரிசாலனுக்கு ஒரு தனி இயக்கம், தனி ஃபாலோவர்ஸ் இப்பெல்லாம் வராங்க இல்லை. ஆனால் இது ஒரு தற்கொலைன்றது இப்போ நிரூபிச்சிட்டேன்னா சப்ப மேட்ரு. இவனை ஒரு கோமாளி நிரூபிக்கிறது ரொம்ப சப்ப மேட்ரு. ஸோ உலகத்தில் கூட எல்லா இடங்களும் இருக்குது தமிழ் நகரியத்தெல்லாம். அப்போ நீங்கள் என்ன ப்ரோ நம்ம வந்து பெருமை பேசுறது வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களா? தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நம்ம மரபணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க போய் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு கூட்டம் சாம்ராஜ்யம் அழிஞ்சிச்சுன்னா அதோட எச்சங்கள் அங்கே தான் இருக்கும். அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நேற்றுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது எந்த நாகரீகத்திலையும் நடக்கலை. ஈஜிப்ட்லேயும் இன்னும் யாருமே டிக்ளேர் பண்ணலை. யாருமே டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா அவங்கெல்லாம் அங்கங்கே பதுங்கிட்டாயின்னு அர்த்தம். அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்படும். இது என்ன மேட்டர்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவன் நிறைய உண்மையில சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த உண்மைக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மனிதர்களை ஊடுருவி, அந்த பூர்வீக மக்களை ஊடுருவி டாமினேஷன் பண்ணதான் ஆயிரும். எப்படி அமெரிக்காவில் இப்போ இருக்க ட்ரம்ப் வெள்ளையர்கள்லாம் கருப்பினத்தை வெளியே விரட்டி விட்டுன்னு சொல்கிறாங்க இல்லை, அவங்க ஆல்ரெடி அங்கே செவ்விந்தியர்களை வெளியே விரட்டி விட்டு அவங்க ஒரு துரோகம் பண்ணி ஒரு அழிப்பு பண்ணி தான் அங்கே கூடாரத்தை போட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது கேவலமான ஒரு விஷயம் தானே. அதை அவங்க சொல்ல முடியுமா? ட்ரம்ப் சொல்லுவாப்லையா, ஆல்ரெடி நாங்கள் செவந்தியர்களை வரட்டி கொண்டுட்டு தான் நாங்கள் அனுப்பி உள்ளே வந்தோம், இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கல அதனால கருப்பர்கள் வெளியே அனுப்புகிறோம் சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல மாட்டான். இதுதான் உலகம் முழுக்க.
ஸோ இது பெருமை கிடையாது, இது நம்மளோட பெருமை கிடையாது. இங்கிருந்து போன ஒரு கூட்டம். தமிழில் யார் யாரெல்லாம் புலமைப்படுறாங்கன்னு நல்லா பாருங்க. தமிழில் யார் யாரெல்லாம் வளர்க்குறதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பாருங்களேன், அதுக்குள்ள ஒரு வணிகம் இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும். தமிழ் அழியாமல் இருக்குன்னா அழியாமல் வச்சுக்கிறதுக்கான காரணம், இந்த தமிழை அழிக்கிறதுக்காக இப்போ எல்லாருமே போட்டி போடுறாங்களே, காரணம் என்ன? இந்த தமிழர்கள் அழிக்கிறதுக்கான போட்டி போடுறதுக்கான காரணம் என்ன? அவனுடைய சுவடு இருக்குல்ல. இந்த வடிவேல் காமெடி பண்ணோம்னா பாரிசாலன் சொன்ன மாதிரி தான், திருட போகிறப்போ அந்த மிளகாப்பொடி போட்டு உடஞ்சோன்னே எங்கேருந்து திருடிட்டு வந்தாலும் வீடு வரைக்கும் இந்த மிளகாப்பொடி போடுவாங்கல்ல. இப்போ அந்த திருடைங்க எப்படிலாம் நீங்கள் தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி இவங்கெல்லாம் யார் என்னன்னு தேடினீங்கன்னா அந்த திருடைங்க நேராக சவுத் இந்தியாவுக்கு வருவாங்க, குமரி கண்டத்தோட வருவாங்க. அப்போ இங்கேருந்து போன சாத்தான் கூட்டம் தாண்டா அங்கே இருக்க சேட்டன் வர்ஷிப்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சா என்ன ஆகும்? சிம்பிளான விஷயம், நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இங்கேருந்து ஒரு கூட்டம் தான் போய் ஆள போயிருக்கு, இன்ன வரைக்கும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து எங்கேயோ பாதாள உலகத்தில் ஒழிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். நம்ம கண் முன்னாடி தான் வேற வேற பேரில் சுற்றி தராங்க பாரிசாலன் மாதிரி ஆட்கள். இதெல்லாம் கீழ்மட்ட அளவு வேலை பார்க்குறது. அவங்களுக்கு பேட்ச் ஒர்க் பார்ப்பாங்க இல்லை, அந்த நான் இந்த படத்தில் கூட பேட்ச் ஒர்க் ஒரு காமெடி வரும்ல, யோகி பாபு பண்ணுவோம் அப்படின்னு பேட்ச் ஒர்க் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலை அவர் பார்க்குறாரு. எங்கெங்கெல்லாம் அந்த பிரமிடு இடிஞ்சு இவங்க கட்டின பில்லர் எங்கெல்லாம் உடஞ்சி வருதோ அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலையை பாரிசாலன் பார்ப்பாப்புல. இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை பார்ப்பாங்க. அப்பப்போ அந்த வருன்றவருக்கு அறிவு வந்துடும். அப்போ கேட்குறாரு, அழுத்தம் திருத்தமாக ஒரு கேள்வி கேட்குறாரு, பிரமிடு எதுக்காக கட்டினாங்க? நம்ம கோயில் கட்டுறோம்னா ஒரு சாமிக்காக கட்டுறோம், அவங்க எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பிரமிடு வந்து பணத்துக்காக கட்டலை, அந்த பிணத்தை புதைக்கிறதுக்காக கட்டலை. பெரு ஈடு அப்படின்னு சொல்லி உருட்டு விட்டுவாங்க. பெரு ஈடுனா பெரிய சமாதின்னு சொல்லுவாங்க, அது கிடையாதுன்னு சொல்லியிருப்பாப்புல. இன்னொரு கதையும் சொல்லியிருப்பாப்புல, ஈஜிப்டில் எந்த ஒரு சமாதியும் கிடைக்கலன்னு சொல்லுவார். கூஃபு பிரமிடு, அதாவது பெரிய பிரமிடு இருக்கும்ல, அதில் ஒன்றில் மட்டும்தான் சமாதி கிடைக்கல, மற்ற எல்லா இடத்துலையும் சமாதி கிடைச்சிருக்கு. ஸோ அதை தெளிவாக அவன் சொல்லலை, போகிற போக்கில் தட்டிட்டு போயிருக்கேன். சரி, இது ஒரு மேட்ரு. இந்த பிரமிடு ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு அதாவது உழப்பிட்டு சம்மந்தம் இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு அதுக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் திருப்பியும் கேட்குறாப்புல, சரி இந்த கோயில் எதுக்கு தான் கட்டியிருக்காங்க சொல்லுங்க, அதாவது இந்த பிரமிடு எதுக்கு தான் கட்டியிருக்காங்க கேட்டோன்னா அப்போ சொல்கிறான், ஆசீர்வாதத்தை தொடர்பு படுத்துறான். ஆசீர்வாதத்தோட தான் இது அந்த மூல மதம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராப்புல. இது அப்படியே கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் ஆக்கியநாதனை கொண்டு வரான். இந்த ஆக்கியநாதனை பேசும்போது இப்போ நான் முன்னாடி பேசியிருப்பேன், பெருமையாக பேசுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் பற்றி பெருமையாக பேசுவோம். அந்த ஆக்கியனாரோட பையன் தான் துட்டக்காமன். துட்டக்காமன் தவறான வழியில் பிறந்தான். ஆக்கியனான் யாரு? அவன் பெருமையா உனக்கு? அப்போ யாரை என் தள்ள கட்டுற? எல்ஜிபிடி கத்திக்கிருக்க, எல்ஜிபிடியோட கொடூரமான குஸ்கா இவங்களை பற்றி என் தள்ள கட்டிட்டு இருக்க தமிழன் பெருமைன்னு இதே நம்பிட்டு உட்காந்துருக்க ஒரு கூட்டம் இருக்கா? இந்த மக்கா பண்ற மட சம்பிராணி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா, சூரிய வழிபாட்டத்தை உருவாக்குனது இந்த ஆக்கியநாதன் சொல்றாங்க. சூரிய வழிபாட்டை கொண்டு வந்து ஏன்டா அந்த கோயிலுக்கு முக்கியமான சாராம்சமே சூரியனை மையப்படுத்தி தான். உடனே சூரியன் அந்த ஓரியன் ஸ்டார் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக கட்டினாங்களாம், அதை மரியாதைப்படுத்துறதுக்காக கட்டினாங்களாம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், எத்தனை லட்சம் பேர் கொடுமைப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு இடம், அது வந்து மரியாதைக்காக கட்டினதான். அது ஒரு சயின்ஸ் பைத்தியம். இங்கேருந்து ஓரியான் சிஸ்டத்துக்கு ஸ்டார் சிஸ்டத்துக்கு இங்கே இறக்குறவங்க மறுவாழ்வு, அந்த மறுமைன்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்த மறுபிறப்புன்றது வந்து இங்கே அவங்க அங்கே போவாங்க, அவங்க அங்கே பயணம் பண்ணுற ஒரு வே மாதிரி. இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மாதிரி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் இருக்கும் பார்த்தீங்களா, சர்க்கியூட் மாதிரி கட்டியிருப்பாங்க. சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா மேலே ஈகிள் பார்வை இருக்குல்ல, அங்கேருந்து வானத்துலேருந்து பார்க்கும்போது சர்க்கியூட் மாதிரி இருக்கும். அது இந்த கரெக்டாக அந்த புள்ளிகள் அந்த சர்க்கியூட் எப்படி கரெக்டான ஆங்கிளில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி சர்க்கியூட்டாக வச்சுருப்பாங்க. பூமியோட இந்த லேண்டை ஒரு சர்க்கியூட்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு இப்போ சர்க்கியூட்டாக என்ன கம்ப்யூட்டரில் நம்ம ஏதோ ஒரு மென்பொருள் கடத்துகிறோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கடத்திருக்காங்க இங்கேருந்து. லேண்ட்லைன் மாதிரியும் இல்லை வீடியோ கால், ஆடியோ கால், இந்த தொலைத்தொடர்பு, இது மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இருந்திருக்கு. ஏன்னா கோல்டுன்றது வந்து மிகப்பெரிய மின்கடத்தி. இங்கே குறிப்பிட வேண்டிய என்னன்னா ஓரியன் ஸ்டார் சிஸ்டத்தோட குறிக்கிறது. கரெக்டாக அந்த பிரமிடுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஒரு மோல்டு இருக்கும், பெரிய லெவலில். ஒரு நம்ம ஈஜிப்டில் அந்த மம்மி படத்தில் கூட காட்டுவாங்க, பெரிய அந்த பிரமிடில் மேலே ஒரு கூம்பு மாதிரி ஒரு பெரிய கோல்டு இருக்கும், அதுக்கு மேலே வைரமாக ஏதோ ஒன்று இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதை ஆட்டை போடுறது அவங்க போவாங்க. அதை எப்படி காட்டுவாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய பிரமிடு கட்டிட்டு அங்கேயே மேலே கோல்டு வைக்கணும்? சேட்டலைட்டில் கோல்டு பயன்படுத்துவாங்க தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸில் அந்த பழைய இரும்பு கடையில் டிவி கொடுங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்க வராங்கல்ல, அதுக்கு காசு தராங்கல்ல, எதுக்கு? காயிலங்கடைக்கு போகிறதுக்கா? அதுக்குள்ளே அங்கங்கே தங்கம் பயன்படுத்தப்படும், மறுசுழற்சி பண்ணி அதுலேருந்து கோல்டு எடுப்பாங்க. இது ஒரு தனி தொழிலாக போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மின்கடத்தி, ஆகச்சிறந்த மின்கடத்தினா கோல்டு. அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? ஓரியன் சாஸ்திரத்துக்கு என்ன மச்சான் எப்படி இருக்கு அப்படின்னு லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு, தொடர்பு இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. டவர் எதுக்கு கட்டுவீங்க? பெரிய லெவலில் டவர் கட்டி அதை யூஸ் பண்ணுவீங்க. மொபைல் ஃபோன்ஸ்லேயும் கோல்டு இருக்குது. ஸோ கோல்டு வந்து மிகப்பெரிய மின்கடத்தி. இதெல்லாம் எளிமையாக யூஸ் பண்ண முடியும். ரொம்ப மெல்லிதாக இருக்குன்றது, வெயிட் இருக்காது. அதனால தான் சேட்டலைட்டில் பயன்படுத்துகிறாங்க.
சிம்பிளா இருக்கு. உங்க சுத்தி இருக்க சயின்ஸை படிச்சாலும் உனக்கு புரியும் இது எதுக்காக உருவாக்கி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த சர்க்கியூட் மாதிரி இருக்கும். ஈஜிப்ட் இதை பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் மாதிரி இருக்கும். அது பார்த்தா கனெக்ஷன் மேலே வந்து கரெக்டாக கோல்டு வச்சிருக்காங்க. அந்த கோல்டு மூலிமா ஓரியன் ஸ்டார் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. புரியுதா? இவ்வளோதான். அவங்க கால் பண்ணியிருப்பாங்களா இல்லான்னு தெரியல. ஆனால் தொடர்பு அங்கே தொடர்பு படுத்துறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. உள்ள நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து விஞ்ஞானத்தை ஒரு தொலைநோக்கு இருக்கும்ல, அந்த டெலஸ்கோப் அது ஒன்று பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஈஜிப்டில் அந்த பிரமிடுக்குள்ள உட்காந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உட்காந்து ஒரு லான்ச்சிங் பேடில் உட்காந்துட்டு ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஃபோன் கால், ஒரு அந்த காலத்தில் நம்ம ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளே போய் தான் ஃபோன் பேசுவோம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அது மட்டும் தானே அந்த தற்கொலைக்கு சொன்னேன், என் மக்க பண்ணாதரா, அதை போய் ஆழமாக சிந்திச்சு படிடா, கொஞ்ச நேரம் தேடுறான்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் புரியுதா? இந்த மட சாம்பிராணி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆக்கியநாதனை பெருமையை பேசும்போது அந்த ஆக்கியநாதனோட பையன் தான் துட்டக்காமன்றது விக்கிபீடியாலே இருக்குது. இதை நீ படிச்சிருந்தா கூட இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். தற்கொலை இதுதான் படிக்கடான்னு சொல்கிறது. அர்த்தம் தெரியாம மக்கடிச்சா இப்படிதான் ஆகும். ஆனா இதே மெத்தட்ஸ வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். டிசிபி பாண்டியன் என்ன உருட்டு உருட்டுனா அதே உருட்டு தான் தலைவர் வராரு. அதாவது கிளைம் பண்ணலை யாருமே. ஈஜிப்டை யார் கட்டினது, ஈஜிப்ட் சாம்ராஜ்யத்தை யார் உருவாக்குனது கட்டலையா. அதே மாதிரி ஈஜிப்ட் சாம்பிராணி எப்படி அழிஞ்சு போச்சு, அங்கே எங்கே போனாங்கன்றது வரலாற்றில் இல்லையா. இப்படி 5000 ஆண்டு பழமையான ஒரு சாம்ராஜ்யம், அங்கே இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. யாருமே தேட விட மாட்டாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை ரிசர்ச் பண்ண விட மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க கலப்பறை யுத்தர்கள் இருக்குல்ல, அது இன்ன வரைக்கும் இவ்வளோ நவீனத்துவம் ஆன பிறகும் அந்த கலவரை யுத்தம் யார் பண்ணது, அதில் சக்ஸஸ் ஆனது யார் அங்கே ஆண்டான்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் நாம நிலாவில் போய் மண் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து போய் நியூக்ளியர் பிளான்ட் வந்து நிலாவில் கட்ட போகிறாங்க ரஷ்யா. இதளவுக்கு போன சயின்ஸு இந்த இருக்க 300 ஆண்டுகளில் என்னடா பிடிக்கிட்டு இருந்தீங்க? அதை கண்டுபிடிக்க முடியல இல்லை சொன்னால் எல்லாரோட அம்பலமும் மாட்டிக்குவாங்க. பாரிசான்லாம் வியாபாரமே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் பெருமை பீத்தனம்ல, பெரிய லெவலில் பெருமை பீத்தனம்ல விஷ்ணு ஒத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே அங்கே படுத்திருக்க பாம்பு மேலே படுத்திருப்பாப்புல, நம்ம விஷ்ணு எங்கே படுத்திருப்பாப்புல, அந்த ஃபோட்டோ அவர் கிடைக்கலையா. நான் 5 நிமிஷம் தான் தேடினேன், எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு தேடுறது கூட உனக்கு நேரம் இல்லை, அது தேட கூட தெரியல. தற்கொலை இந்த தற்கொலை தான் அறிவிப்பு போகட்ட போகுது. ஸோ கரெக்டாக கீவேர்ட்ஸ் போட்டு தேடினா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட போகுது. இந்த ஃபோட்டோ தான் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ கிடைக்கலன்னு சொல்லிப்பேன் வீடியோவில். நான் 5 நிமிஷம் தான் தேடினேன், கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பார்க்கடலில் படுத்திருப்பாப்புல பள்ளி பாம்பு மேலே இதை நிலாக்கல்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். திருச்சிராப்பள்ளி அப்படின்னு ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ எங்கே வந்து சொல்லுறாங்கன்னு தெரியுதா? நாம தான் கட்டணும்ட்டாங்க ஈஜிப்டை. நாளைக்கு ஈஜிப்ட்லேருந்து ஒரு கூட்டம் வருது, நாங்கள்லாம் பழங்காலத்தில் இங்கேருந்து தான் போகணும்னு சொன்னான்னா இங்கே வருவானா மாட்டானா? இங்கே தான் குடியேற போகிறான்னு சொன்னோம். அப்போ குடியேற போகிறான்னா அவனுக்கு அந்த இடத்த சரி பண்ணி கொடுக்கணும்ல. திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான்னா, நீ யாரும் இங்கே வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து விளையாட்டிட்டு இருக்கோம், நீ என்னடா பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் தான் அவங்க வந்து கிளைம் பண்ண வரேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றக்காக நாளைக்கு நாகர்களே வந்து அவங்க கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நாகர்களே வந்து நேரடியாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் ஏலியன் கதை. இந்த ஏலியன் வருது, அங்கே வருது, இங்கே வருதுன்னு சொல்லி உங்களை பழக்கப்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு உண்மையிலே ஏலியன் சொல்லி இவங்களே நிப்பாட்டுவாங்க. நாகர்களை வந்து நிப்பாட்டிட்டு இவங்க தான் ஏலியன் சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க. நீ நம்பிக்கிட்டு ஆஹா சூத்திரம் ஆண்டவரே. சேலத்தில் ஏலியனுக்கு கோயில் கட்டினாங்க இல்லை, இதெல்லாம் சும்மா இல்லை, ப்ரொபகண்டா. அந்த விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்காரு, நான் கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா விஷ்ணுவோட. ஆமாம் விஷ்ணுங்க பெருமையை இது இவரே கண்டுபிடிச்சாராம். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நேஷனல் ஜியோகிராஃபியில் ஈஜிப்டை பற்றி போடும் போது எனக்கு அப்போவே தெரியும். அது இதை போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கவனுக்கு இது எப்போவும் தெரிஞ்சிருக்கும். இவர் தனியாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி பெருமை பேத்துறேன். புரியுதா? இப்போ டிசி பாண்டியன் என்ன எதை கண்டுபிடிச்சாலும் நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படி பார்த்தா நானும் IW எங்கள் டீம்லாம் நாங்கள் எத்தனையோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் சொன்னோமா, இதெல்லாம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்னு. அது கண்ணதே இருக்குது, கண்ணு தெரியாத குருட்டு போயெல்லாம் தெரிஞ்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த அதுக்கு கண்ணை நல்லா தண்ணியை துடிச்சு கழுவிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னு டிக்ளேர் பண்ணக்கூடாது. அது அங்கே தான் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி ஜீரோவை கண்டுபிடிச்சது, நம்பரை கண்டுபிடிச்சது, நிலவை கண்டுபிடிச்சது, கிரகங்களை கண்டுபிடிச்சது நீலாம் கண்டுபிடிக்கலை. அங்கே இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, இவ்வளோதான். இன்னும் தெரிஞ்சுக்காத விஷயம் நிறைய இருக்குது. தற்பெருமை புகழ் பேசுறது போது நிப்பாட்டு பாரு, இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் தர்மடி தான் வாங்குவ. எங்களை மாதிரி எல்லாத்துக்கும் அப்பனுக்கு அப்ப இங்கே இருந்துட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு நேரம் இல்லை உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு நேரம் இருக்கு, அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கேன். சிம்பிள். இதை நான் இந்த வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கனாலே பாரிசாலன் ஒரு கூமுட்டை கூதுறன்னு தெரியும், முனிப்புல் மேயறவன் தெரியும். நான் டீப்பாக இறங்க மாட்டேன், இறங்குனேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். இப்போ இந்த வீடியோவில் முடிச்சு விட்டேன் அவனையே, நீ ஒரு கோமாளி பையன், இவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ கடைசியாக இந்த தமிழர் பெருமையை தூக்கிட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த வீடியோ, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் பண்ணலாம், SMS கொடுத்துருங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் போடலாம், இல்லை ஹைப்னு ஒரு ஆப்ஷன் தான், ஹைப் பண்ணி விட்ருங்க. உங்களோட
புரிதலை, உங்களுடைய விஷயங்களை இங்கே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அவர் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு இருக்க முரண்பாடுகளை கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. Who is this guy?